வணக்கம். எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குறுதொழில், சிறுதொழில், மத்திய தொழில், இந்த நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய திட்டங்கள் என்ன, அது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி சுயதொழிலை எல்லோரும் ஊக்குவிக்கிறாங்க. இந்த சூழலில் கவர்மெண்ட்டே இந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணுகிறது. அது என்னென்ன விஷயங்களை பண்ணுகிறது, எப்படி பண்ணுகிறது, அதனால் நாம் எப்படி பிரயோஜனமான விஷயங்களை பண்ணிக்கொள்ளலாம், இதெல்லாம் திறந்த மனதுடன் வெளிப்படையாக திரு உதயகுமார் அவர் எம்எஸ்எம்இயில் டைரக்டர் போஸ்ட்டில் இருக்கார், மார்க்கெட்டிங் அண்ட் பிளானிங்கில் இருக்கிறார். அவர் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்கிறார். ஆல்டுகெதர் இந்த 10 இயர்ஸில் the MSME like micro small medium enterprises sector as a director or as a policy maker, policy influencer, maximum MSME la changes, radical changes in the last 10 years irundhathu. So adula paakumbodhu ennuடைய advantage எல்லா maximum radical changes la எனக்கு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நான் என்ன இன்னைக்கு ப்ரௌடாக சொல்ல வருதா, எம்எஸ்எம்இ செக்டர்ல ஒரு போர்ட் லெவல் ஃபங்க்ஷனரியில த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், மோஸ்ட் எக்ஸ்போஸ்ட் டைரக்டர்னு சொல்ல போனா அது என்னுடைய வித் ஹியூமிலிட்டி ஐ கேன் சே ஐ எம் த ஒன்லி பர்சன் ஹூஸ் ஹேவிங் தட் கிரெடென்ஷியல். பெரிய நிறுவனங்கள், பெரிய தொழிற்சாலைகள் இதை நோக்கி போறது சரியா வருமா, இல்ல கிளஸ்டர் பேஸ்ட் அப்படியே கொத்து பாக்கெட்டா ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அதை நெட்வொர்க் பண்ணி அடுத்த இண்டஸ்ட்ரி, இதுல எந்த பாதையை இந்தியாவிற்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தனிப்பட்ட முறையில், அதுக்கப்புறம் உங்க குழு நினைக்கிறது பொதுப்பட்ட முறையில்? எந்த ஒரு நாடும் எஸ்பெஷலி இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எம்எஸ்எம்இ செக்டர் ஆஸ் வெல் அஸ் இந்த கார்பரேட் செக்டர் ரெண்டுமே இணைஞ்சு பேரலா ரன் பண்ணாதான் அந்த எக்கானமி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியனுடைய பாப்புலேஷனை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு 60 மில்லியன் எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் இருக்குங்கிறது ஒரு ஃபோர்த் சென்சஸோட ப்ரொஜெக்டட் சர்வே. அது போக இதுல கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் எம்எஸ்எம்இஸ்ல கிட்டத்தட்ட 8,000 to 10,000 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது போக இந்தியாவில் ஒரு 40% ஆஃப் ஜிடிபி எம்எஸ்எம்இல தான் வருது. 45% எக்ஸ்போர்ட்ஸ் எம்எஸ்எம்இ செக்டர்ல தான் கிடைச்சிட்டு இருக்கு. இது போக இன்னைக்கு ஒரு டென்டேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் சொன்னா 110 மில்லியன் பீப்புள் இதுல எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா, கார்பரேட் செக்டர் எந்த கார்பரேட் செக்டர்னாலும் சரி, அது சாஃப்ட்வேர் கம்பெனினாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங் கம்பெனினாலும் சரி, ஆர் ஒரு பவர் செக்டர் கம்பெனினாலும் சரி, எந்த கார்பரேட் செக்டர் 100% அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா எல்லா கார்பரேட் செக்டர்லயும் ஃபிளெக்சிபிலிட்டி கம்மி. கார்பரேட் செக்டருக்கும் எம்எஸ்எம்இக்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, எம்எஸ்எம்இ செக்டர்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, லைக் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டை வேற ஒரு ப்ராடக்டா பண்றதா இருந்தா வித்தின் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் அவங்களுடைய அசம்பிளி லைன், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைன், ப்ரொடக்ஷன் பேட்டர்னை ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். இது கார்பரேட் செக்டர்ல அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பிகாஸ் கார்பரேட் செக்டர்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்றது கம்ப்ளீட்டா ஒரு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதிகமா டிசைன், அதிகமா லேபர் இன்வால்வ் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ இதனால வேர்ல்டு வைட் கார்பரேட் செக்டர், எம்எஸ்எம்இ செக்டர் ரெண்டுமே பேரலா க்ரோ பண்ணாதான் அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்கானமின்னு சொல்ல முடியும். செகண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பாப்புலேஷன் இந்தியாவில் அதிகமா ஒரு லேண்ட் சைஸ் பிளஸ் பாவர்ட்டி இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அதிகமா எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் வராங்களோ, அதிகமா வருதோ, அந்த அளவுக்கு அந்த எக்கானமி இந்தியன் எக்கானமி நல்ல ஒரு ப்ரொடக்டிவாகவும் ப்ரொக்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ அந்த எம்எஸ்எம்இ சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் தான் இந்தியாவில் இந்த கார்பரேட் செக்டரே வர முடியும். இப்போ இன்னைக்கு லைக் இப்போ இந்தியாவில் எஃப்டிஏ வருது, அதிகமான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஆர் கார்பரேட் செக்டரோ ஆர் ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மாசிவ் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியா டெவலப் பண்ணணும்னு சொன்னா, அந்த ஏரியால ஒன் ஆஃப் த மெயின் கிரைட்டீரியா இன்க்ளூடிங் ஃபாரின் கம்பெனிஸ் அசஸ் பண்றது என்னன்னா, அந்த ஏரியால எஜுகேஷன் லெவல் என்ன,
எந்த அளவுக்கு வந்து எம்எஸ்எம்இ செக்டர் அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அவங்களுடைய என்னென்ன ப்ராடக்ட் பண்றாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து எந்த ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு எம்என்சியோ ஒரு பப்ளிக் செக்டரோ ஆர் ஒரு கார்பரேட் செக்டரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, எம்எஸ்எம்இ செக்டர் வந்து அந்த ஓன் ரெஸ்பெக்ட்ல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு தம்பு ரூல் சொன்னதா இருந்தா ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து 8 பேருக்கு வந்து வேலை கொடுக்கலாம். அதே இது கார்பரேட் செக்டர்ல வந்து அதே மாதிரி ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு தான் வந்து வேலை கொடுக்க முடியும். இதுதான் வந்து ஒரு சின்ன தம்பு ரூல் ஆக்சுவலி இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்னாச்சுன்னா, கார்பரேட் செக்டர் அண்ட் எம்எஸ்எம்இ செக்டர் ரெண்டுமே வந்து பேரலா வந்து ஃபங்க்ஷன் ஆகி பேரலா க்ரோ ஆனதான் வந்து அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்கானமி. அப்பதான் வந்து ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத். இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து வித் டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப், டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் லெவல், டிஃப்ரெண்ட் இன்கம் லெவல் இருக்கிற கண்ட்ரில வந்து அந்த ரெண்டு எக்கானமியும், தட் இஸ் கார்பரேட் எக்கானமி அஸ் வெல் அஸ் எம்எஸ்எம்இ எக்கானமி ரெண்டுமே வந்து பேரலா வந்து ஒரு ப்ரொக்ரெசிவா வந்து டெவலப் பண்ணாதான் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவ் கண்ட்ரியா வந்து வளர முடியும். ஸோ அதனால வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து இந்தியாவில் வந்து இன்னும் வந்து சொல்லப்படுறது வந்து 60 மில்லியன் இருந்தால் கூட கார்பரேட் செக்டருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து ஆர் எம்என்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இன்னும் வந்து அந்த நாட்ச்க்கு வந்து இன்னும் வரல இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இ செக்டர். ஸோ அதனால தான் எல்லாரும் வந்து இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ். இந்தியா வந்து இன்னும் வந்து ஆக்சுவலி இது ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஏன்னா இந்தியாவோட வந்து லைக் ஒன் ஆஃப் த டிராபேக் வந்து இந்த பாப்புலேஷன் பிளஸ் இன்கம் லெவல்ஸ். இது வந்து அனதர் திங் வந்து லைக் டெக்னாலஜி லிமிடேஷன். இது வந்து என்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து டெக்னாலஜி வந்து செல்ஃப் டிபெண்டாவோ ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் வந்து டெவலப் ஆகி இந்தியாவில் வந்து இண்டிஜினைஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் வேர்ல்டு மார்க்கெட் எப்போ பண்ண ஆரம்பிக்குமோ அப்பதான் வந்து இந்தியா வந்து ட்ரூவா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் அசஸ்மெண்ட் எப்படின்னா, டெவலப் கண்ட்ரியா ஆகிறதுக்கு இந்தியா வந்து இன்னும் வந்து ஐ திங்க் ஒரு 10 years டெஃபினட் ஆகும் இந்த ப்ரெசன்ட் ரேட்ல. இதுல வந்து சில்வர் லைனிங் எப்படின்னா, சில ஏரியாஸ்ல வந்து சில செக்டர்ஸ்ல வந்து லைக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செக்டர் ஆர் த ஹேண்டிகிராஃப்ட் செக்டர் ஆர் டு சம் எக்ஸ்டென்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ இந்த மாதிரி சில செக்டர்ஸ்ல வந்து ஈவன் ஆட்டோமொபைல் செக்டர் இஸ் கிளாசிக். ஸோ இந்த செக்டர்ல வந்து இஃப் யூ கம்பேர் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் டெவலப் கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் கம்பேரபிள். இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா வந்து இட் இஸ் ஈவன் ஸ்லைட்லி ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் த டெவலப் கண்ட்ரிஸ். ஸோ பட் ஆல் டுகெதர் எல்லா செக்டரையும் வந்து எடுத்து ஒரு ஆவரேஜ் பண்ணோம்னா இந்தியா வந்து ஸ்டில் வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஒன்லி டெவலப்பிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இந்த ப்ரெசென்ட் ஒரு பாசிட்டிவ் ஈகோ சிஸ்டத்தை வச்சுட்டு இப்போ சொல்றதா இன்னொரு 10 years டெஃபினட் ஆகும். பட் ஒன்லி திங் இஸ் இப்போ வந்து இந்த கொரோனா வந்ததுனால இந்த வேர்ல்டு எக்கானமி எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூல பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இந்த கொரோனாவோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா ஐ திங்க் இந்தியா வந்து லைக் ஒரு 5 yearsக்குள்ளேயே வந்து ஒரு டெவலப் கண்ட்ரியா ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து சைனா எக்ஸிட் சைனாங்கிற ஒரு பாலிசியில எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சப்போஸ் அது ரியலாவே நடந்ததுன்னா நடந்து அதை வந்து இந்தியா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா வந்து ஐ திங்க் ஒரு 5 years to 6 years டைம்ல வந்து இந்தியா வந்து அட்லீஸ்ட் சம் ஆஃப் த செக்டர்ஸ்ல வந்து டெவலப் கண்ட்ரியா வர்றதுக்கு டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. அதர்வைஸ் வந்து அந்த சைனா ஷிஃப்டிங் ஆர் எம்என்சி ஷிஃப்டிங் வந்து இந்தியா ஃபேவரா இல்லைன்னு சொன்னா ஸோ இட் வில் டேக் another 10 years ஈஸிலி. ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா லைக் இந்தியா இஸ் என்னுடைய ஒப்பீனியன் வந்து இது ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரி unless until the income level per capita income வந்து எல்லாருக்கும் கூடி அந்த சோகால் இந்த பாவர்ட்டி லெவல்ல இருந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகி ஒரு சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதான் வந்து என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆர் கிரியேட்டிங் ஹை ஜிடிபி க்ரோத். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரி வந்து இந்தியா ஆகிறதுக்கு ஒன்லி when the entire state of the society they come to a particular level and if they are able to come to the part of the inclusive society and with the proper per capita income, only then I think India should be considered as a real developed country. So I think it is quite far. நீங்க வந்து பாலிசி மேக்கரா இருக்கிறீங்க.
யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சு, அப்புறம் இவங்க பிஜேபி வருது. யூபிஏ கவர்மெண்ட்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், அவங்க ஒரு விதமான பாலிசி விரும்புவாங்க. நீங்க அதுக்கு ஒரு டைரக்டரா இருந்து உங்களுடைய இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ புதுசா வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம். இப்ப நீங்க புது கவர்மெண்ட் வந்தப்ப அந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த நம்பிக்கை பெறுதல்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க நம்பிக்கை பெறுதல்ன்றதுக்காக ஒவ்வொரு பாலிசியும் பண்ணும்போது பேக் ஆஃப் த மைண்ட்ல ஐயோ தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, இதுதான் சரி இந்த நாட்டுக்கு. அது யூபிஆ இருந்தாலும் அதே தான், பிஜேபி இருந்தாலும் சரி. ஆனால் எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்திற்கு பாலிசி மேக்கிங் இது அப்படின்ற பாணியை வச்சிருப்பீங்களா? ஆக்சுவலா எம்எஸ்எம்இ செக்டர் வந்து லைக் இந்தியாவில் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து இவால்வ் ஆச்சு. 2006 வந்து இந்த எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட்ங்கிறதே பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ்எம்இங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு மினிஸ்ட்ரியே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 years பீரியட்ல வந்து ஒரு ஒரு லார்ஜர் அஜெண்டாவில் வந்து பாலிசி மேக்கிங், ஆக்ட் மேக்கிங், கிரியேட்டிங் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், பிளஸ் வந்து அந்த ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து சில சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, பிளஸ் எஜுகேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணி, பிளஸ் வந்து லைக் சப்போர்ட் சிஸ்டம் லைக் எங்களை மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் எக்ஸ்பாண்ட் பண்ணி இதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தது. இது எப்படின்னா இதுல வந்து ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கவர்மெண்ட் இரஸ்பெக்டிவ் த கவர்மெண்ட், இரஸ்பெக்டிவ் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அந்த எம்எஸ்எம்இ ஈகோசிஸ்டம் டெவலப்மெண்ட் வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து லைக் யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்து என்டிஏ கவர்மெண்ட் வரைக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் பிளான்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து அந்த அந்த மேபி அந்த நேமோட அந்த ஸ்கீமோட பேர் வந்து மாறி இருக்கலாமோ இல்லையா, பட் அந்த 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 க்ரோத் ஃபேஸ் வந்து இட்ஸ் யூனிஃபார்ம் க்ரோத் ஃபேஸ். அதுல வந்து லைக் எப்படின்னா அது என்டிஏ கவர்மெண்ட் சரி யூபிஏ கவர்மெண்ட் சரி சில ஆக்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணோம், அந்த ஆக்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. பிளஸ் வந்து இப்போ யூபிஏ கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து யூபிஏ கவர்மெண்ட் லைக் அந்த ஆக்ட் பாஸ் பண்ணி பிளஸ் சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. பிளஸ் என்டிஏ கவர்மெண்ட் வந்து அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதனால எப்படின்னா பொலிட்டிக்கல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த க்ரோத் ஃபேஸ் அண்ட் எனாக்ட்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வந்து அது வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. எனக்கு வந்து எப்படின்னா இந்தியா ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ப்ராசஸ்ல எல்லாமே இரஸ்பெக்டிவ் த கவர்மெண்ட்ஸ். நான் வந்து பாலிசி மேக்கர்னு சொல்ல மாட்டேன். பாலிசிக்கு வந்து we used to give we were facilitators of the policy, பிளஸ் வந்து லைக் அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்ல இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ல இருந்து ஃபீட்பேக் வாங்குறது, அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றது, பிளஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஆல் இண்டியா லெவலில் பண்ணும்போது நமக்கு வந்து இரஸ்பெக்டிவ் த கவர்மெண்ட், இரஸ்பெக்டிவ் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நம்ம வந்து அந்த டிஃபைன்ட் ஸ்கீம் பிரகாரம் நம்ம பண்ண முடியும். ஆக்சுவலி அதுல வந்து லைக் என்னுடைய டிராஃப்ட் ஸ்டேஜ்ல இருந்து அது வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ற வழக்கு வந்து நிறைய இன்ட்ராக்ஷன்ல வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது ஒரு அட்வான்டேஜ். பொலிட்டிக்கல் சொல்லும் போது சில ஸ்கீம்ஸ்க்கு வந்து மேபி அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்டைய பேரை வச்சுட்டு அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து லைக் இப்போ இந்த கவர்மெண்ட்லயும் வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து எப்படின்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ்லாம் எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஐடி தட் இஸ் ஆன்லைன் பேசிஸ்ல டிஜிட்டல் பேஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பொலிட்டிக்கல் லீனிங்ஸ்னால வந்து எங்களுடைய ஒர்க்கிங் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஒன்லி திங் we have to be more sensible, we have to be more conscious. நாங்கள் வந்து எஸ்பெஷலி லைக் அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதோ ஆர் அந்த பாலிசி பற்றி நாங்கள் வந்து பப்ளிக் டொமைன்ல பேசும்போதோ ஆர் ஒரு அஃபிஷியல் லெவலில் பேசும்போதோ we have to be very balanced. நம்ம வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணியோ அந்த கவர்மெண்ட் பாலிசி வந்து கவர்மெண்ட் கூட அலைன் பண்ணியோ நாங்கள் பேசக்கூடாது. அது பேசுறது வந்து இட் இஸ் புரோட்டோகாலுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நான் வந்து என்னுடைய பேசிக் நேச்சர் வந்து ஐ ரிமைன் நியூட்ரல். நான் வந்து ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு மேலே நான் போக மாட்டேன். சில இதெல்லாம் வந்து ஈவன் இன்க்ளூடிங் எலெக்ஷன் டைம்ல கூட வந்து சில பாலிசி கேர்ஃபுல்லாக தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட்டுடைய டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் லீனிங்ஸ்க்காக வந்து எதுவும் கிடையாது. எனக்கு வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் வந்து
நான் வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். சீனியர் பீப்புள், பொலிட்டிக்கல் பீப்புள் இருந்து அஃபிஷியல். ஸோ அதனால வந்து என்னுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் அவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஸ்டைல் தெரியும். அதனால வந்து எல்லாருமே வந்து என்னை வந்து ஒரு 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 டீம் பிளேயரை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் அது வரைக்கும் யாருமே அண்டர்கனைஸ் பண்ணதில்லை. ஸோ அது பண்ணவங்க கொடுறது தப்பு. அதனால நான் வந்து என்னுடைய இமேஜ் வந்து இன்டாக்ட். எம்எஸ்எம்இல பெண்களுக்கென்று பிரத்யேகமாக ஏதாவது பாலிசி இருக்கிறதா? ஆக்சுவலா எம்எஸ்எம்இ எப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து லைக் இந்த 2006 பாலிசிக்கு அப்புறம் வந்து அந்த எல்லாருமே எம்எஸ்எம்இ சொல்லிட்டு இருந்தாங்க ஒழிய எம்எஸ்எம்இ செக்டருடைய ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இமேஜ் வந்து யாருமே கிரியேட் பண்ணல, ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்றாங்களே, எம்எஸ்எம்இக்கு என்ன பண்றாங்க? எம்எஸ்எம்இனா மேக்ஸிமம் வந்து அந்த யூனிட்ஸ்க்கு வந்து லைக் ஏதாவது கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க, பேங்க்ஸ் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அது போக வந்து என்னதான் பண்றது, அது லோன் கொடுக்கறதுனால வந்து எம்எஸ்எம்இ செக்டர் வந்து குரோ ஆக போறது இல்லை. ஸோ அவங்கள வந்து வைப்ரண்ட் ஆக்குறதா இருந்தா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் இதெல்லாம் ஒரு வேரியஸ் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணி டூரிங் யூபிஏ கவர்மெண்ட் அது ஒரு எம்எஸ்எம்இ டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அப்போதான் வந்து அசோசியேஷன் எம்எஸ்எம்இ யூனிட்ஸ்லாம் இன்டராக்ட் பண்ணி என்ன நடக்குது ஆக்சுவலி எம்எஸ்எம்இ செக்டர்ங்கிறது அவங்க தான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு கிராஸ் ரூட் லெவலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து மெயின் சேலஞ்ச் எப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டர்ல பேசுறது மட்டும் ஒன்றும் இது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணும். ஏன்னா அவங்களுடைய எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து மெயின் சேலஞ்சஸ் வந்து ஒன்று லைக் ஃபைனான்சஸ், மார்க்கெட் பிளஸ் மேன் பவர் பிளஸ் டெக்னாலஜி. இந்த 4 தான் வந்து மெயின் சேலஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த 4ஐயும் அட்ரஸ் பண்றதுக்காக, மார்க்கெட் கிரியேட் பண்றதுக்காக வந்து ஒரு எம்எஸ்எம்இ ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தட் இஸ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி 2012-13. அதுல வந்து எப்படின்னா, அதுல வந்து ஒரு 20% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட்ல வந்து எந்த கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பண்ணாலும் அதுல வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ல தான் வந்து வாங்கி ஆகணுங்கிறது ஒரு மேண்டேட், ஒரு ஆக்டா கொண்டு வந்தாங்க. அதே இது வந்து இப்போ 2018 நவம்பர்ல வந்து இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் எம்எஸ்எம்இ பூஸ்டப் பண்றதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அதுல என்ன பண்ணாரு, அந்த 20% வந்து இட் இஸ் இன்க்ரீஸ் டு 25%. அந்த 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு சப் கிளாசிபிகேஷன் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அதுல 4% வந்து அப்கோர்ஸ் அந்த 20% வரும்போதே அந்த 4% ஃபார் எஸ்சி ஆண்டர்பிரினர்ஸ்ங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது 3% வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உமன் ஓன்டு, அதாவது மகளிர் ஓன் பண்ணக்கூடிய மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல இருந்து அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் சோர்ஸ் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மேண்டேட்டா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ எம்எஸ்எம்இல வந்து மெயினா வந்து நம்ம அது சக்சஸ் ரேட் வந்து மெஷர் பண்ணும்போது அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஃப்ரம் எம்எஸ்எம்இங்கிறது ஒன் ஆஃப் த கீ பேராமீட்டர்ஸ். பிளஸ் ஹவு மச் லோன் இஸ் கிவன் டு எம்எஸ்எம்இஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் யார்ட்ஸ்டிக்ஸ் பேராமீட்டர்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எம்எஸ்எம்இயோட செக்டரோட வைப்ரன்சி ஆர் அவங்களுடைய சக்சஸ் வந்து மெஷர் பண்றது. அதுல வந்து இப்போ வந்து உமன் ஓன்ட் எம்எஸ்எம்இஸ் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா. எம்எஸ்எம்இ சம்பந்த் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, www.msme சம்பந்த் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளவு வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ப்ரிப்பேர் பண்றாங்க, அதுல வந்து ஜென்ரல் எம்எஸ்எம்இஸ் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, எஸ்சி எம்எஸ்எம்இஸ் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, உமன் ஆண்டர்பிரினர்ஸ் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கிறது வந்து ஆன்லைன்ல வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் அஸ் வெல் அஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அந்த பப்ளிக் செக்டர்லயே வந்து கிளிக் பண்ணா என்ன ப்ராடக்ட் சோர்ஸ் பண்றாங்க, எவ்வளவு குவான்டிட்டி சோர்ஸ் பண்றாங்க, என்ன பிரைஸ்ல சோர்ஸ் பண்றாங்க, எல்லாமே வந்து டீட்டெயில் வரும். ஸோ இது மாதிரி இந்த ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்காக, மென்டர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. சுபக வந்து கவர்மெண்ட் இப்போ உங்களுக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்து டிலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு, எம்எஸ்எம்இ சமாதான் சொல்லிட்டு. உங்களுக்கு பேமெண்டே வரலன்னா அந்த போர்ட்டல்ல வந்து லாகின் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா அது வந்து அந்த அந்த இஷ்யூஸ் வந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் எஸ்கலேட் பண்ணி அவங்களுடைய பேமெண்ட் ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து அது போக மட்டும் இப்போ இன்னைக்கு வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து பிசிக்கலா போய் வெரிஃபை பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணி நிறைய அதில் வந்து மிஸ்யூஸ் எல்லாம் நடந்தது, சில கரப்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ இப்போ வந்து எப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆன்லைன் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ யூ கேன் டூ த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். இப்போ வந்து லேட்டஸ்ட் சிஸ்டம் உத்தியோக் ஆதார் சொல்லிட்டு ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி இந்த உத்தியோக் ஆதார் கொண்டு வந்தாங்க. அது போக வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் மோட்ல தான் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லாஸ்ட் மந்த் வந்து ஒரு சாம்பியன் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அந்த சாம்பியன் போர்ட்டல் அம்பர்லால வந்து
உதயம் அப்படிங்கறது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி என்னுடைய பேர்லயே இருக்காது. உதயம்ங்கிறது வந்து அதாவது ஒரு கிரியேஷன். உதயம் இஸ் கிரியேஷன் ஸ்டார்டிங் ஆஃப் நியூ எம்எஸ்எம்இ. இது வந்து கம்ப்ளீட் ஆன்லைன். ஸோ இதுல வந்து ஆன்லைன்லேயே வந்து சில 10-15 பேராமீட்டர்ஸ் ஃபில் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதை வச்சுட்டு நம்ம வந்து லைக் என்ன பிசினஸ் பண்ணணுமோ சர்வீசஸ் வந்து ப்ராடக்ட் இருந்தாலும் சரி பண்ணலாம். பிளஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லாஸ்ட் மந்த் வந்து அந்த எம்எஸ்எம்இ கிரைட்டீரியா வந்து பழைய லெவல்ல இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஒரு வைப்ரண்ட் எம்எஸ்எம்இ செக்டர் வருங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிளஸ் எஸ்பெஷலி இந்த மேக் இன் இந்தியா பிளஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத் பண்றதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து மோர் ப்ரொக்ரெசிவ் மோர் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த டொமைன்ல வந்தா வந்து ஐ திங்க் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆக்சுவலா இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எனி ஃபார்ம்ல இருக்கலாம். இட்ஸ் அ ப்ரொப்ரைட்டரி ஃபார்மா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம், எல்எல்பிஆர் லிமிடெட் எல்எல்பியா இருக்கலாம், ஆர் வந்து அது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனியா கூட இருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் அந்த கிரைட்டீரியால மீட் பண்ணோம்னா எந்த ஃபார்ம்லாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு ஒரு மேஜர் ஒரு லேண்ட்மார்க் சேஞ்ச் இன் எம்எஸ்எம்இ பாலிசி. ஸோ அதனால வந்து எம்எஸ்எம்இ ஆகிறதுக்கு வந்து எந்த லிமிடேஷன் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரிபடி நம்ம காலேஜ்ல இருந்து பாஸ் பண்ணும்போது சரி, ஆர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு 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 என்ன மோட்டிவேஷன் இருக்கணும்னா எல்லாருமே வந்து நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும், நான் வந்து பிசினஸ்ல வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், அச்சீவ் பண்ணுங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன் வந்தாங்கன்னா இந்தியா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 10 இயர்ஸ்ல வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகும். அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர்ல ஃபண்டிங்ல பயங்கர கேப்ஸ் இருக்கு. பிகாஸ் வி ஆர் ஸ்டில் த கொலேட்ரல் அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. பிளஸ் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் லைக் ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ற கொஞ்சம் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் ஐ திங்க் பை அண்ட் லார்ஜ் இப்போ இந்த கொரோனா வந்ததுனால இது வந்து நிறைய ஒரு நியூ லெவல் ஆஃப் நியூ நார்மல் ஒரு ஈகோசிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதுல வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்லயும் இருக்காங்க, அதுல வந்து கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து வெதர் வி லைக் இட் ஆர் நாட், இந்த சேஞ்சஸ் வந்து இனவிட்டபிள். இந்த சேஞ்சஸ்னால கண்டிப்பா வந்து ஒரு மேஜர் ரெவல்யூஷன் வரும் எம்எஸ்எம்இல வருங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். நீங்க எம்பிஏவும் படிச்சிருக்கீங்க, ஆண்டர்பிரினர் ஆகணும்னு போனாக்க ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. சீக்கிரம் ஃபெயில் ஆகுது, ஃபெயில் ஃபாஸ்ட். கண்டிப்பா சீக்கிரம் விழுந்து தான் திருப்பி எந்திரிக்க முடியுமா? அப்போ இன்னொன்று சொல்றாங்க ஃபெயில் சேஃப், ஜாக்கிரதையா ஃபெயில் ஆகுன்னு. அது எப்படி ஜாக்கிரதையா ஃபெயில் ஆக முடியும்? ஆக்சுவலா இந்தியால வந்து இன்னும் வந்து இந்த எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோசிஸ்டம் வந்து ஸ்டில் வந்து இட் இஸ் இந்த இன்ஃபன்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சில கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஃபெயில் சேஃபோ ஃபெயில் பாஸ்டோ வாட் எவர் இட் இஸ் ஆக்சுவலி லைக் அந்த அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கு வந்து செப்பரேட் ஈகோ சிஸ்டமே கிரியேட் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்போ இந்தியாவில் வந்து இப்போதான் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ இந்த ஆத்ம நிர்பர் பேக்கேஜ்ல வந்து இப்போ கொஞ்சம் எம்எஸ்எம்இ கீழே வாட்ச் பண்றவங்க பார்த்தாங்கன்னா அதுல வந்து லைக் ஸ்ட்ரெஸ் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அப்போ இந்த 3 lakh crore கொலெட்ரல் ஃப்ரீ லோன், அது ஒரு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அப்கோர்ஸ் வித் த நீட் ஆஃப் த அவர். அது போக வந்து லைக் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒன்று ஒரு 10,000 crores மதர் ஃபண்ட்ஸ் பிளஸ் ஒரு 40,000 crores டாட்டர் ஃபண்ட்ஸ் இது வந்து கிரியேட் பண்ணி இப்போ நாங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். வெரி ஷார்ட்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா லைக் அந்த ஃபெயில் சேஃப் ஆட்டிடியூடுங்கிறது வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து ஐ வில் நாட் அட்வொகேட் ஆக்சுவலி, பிகாஸ் ஃபெயிலியர் இஸ் இனவிட்டபிள். எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து இப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு சேஃபா வந்து ஆக்ட் பண்ணி ப்ராப்பரா வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரா வந்து நம்மளுடைய ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணா கூட தெர் ஆர் சம் அதர் எக்ஸ்டர்னல் ஈகோ சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகும்போது நேச்சுரலி வந்து அந்த அந்த அதை வந்து நம்மளால விஸ்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஐ வில் ஃபெயில் சேஃப்ங்கிறது வந்து ஆக்சுவலி ஐ திங்க் இட் இஸ் நாட் ரைட் குவாலிட்டி ஃபார் எனி ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர். ஸோ அதனால வந்து ஃபெயிலியர் இஸ் இனவிட்டபிள். அஃப்கோர்ஸ் வித் ஆல் த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து நல்லபடி பண்ணாங்க, அது வந்து குரோத் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஸோ அதனாலதான் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படின்னா லைக் எம்எஸ்எம்இ செக்டர்ல மைக்ரோவா இருக்கிறது அட்வான்டேஜ் இருக்குது, மீடியம் ஸ்மாலா இருக்கிறது அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களுக்கு இந்த சப்சிடிஸ்லாம் வந்து அது வந்து எப்படின்னா இந்த மோர் ஃபார் த மைக்ரோ, லெஸ் ஃபார் த ஸ்மால் அண்ட் லிட்டில் லெஸ் ஃபார் த மீடியம், அந்த மாதிரி ஒரு இதுல இருந்ததுனால என்னாச்சுன்னா எவ்ரிபடி வாண்ட் டு ரிமைன் ஒன்லி இந்த மைக்ரோ ஆர் ஸ்மால் ஆர் மீடியம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து க்ரோ ஆகி ஒரு கார்பரேட் லெவல் போகணும் ஆர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் போகணுங்கிற அந்த மோட்டிவேஷன் யாருக்குமே இல்லை, எக்ஸப்ட் சம் ஃபியூ எம்எஸ்எம்இஸ்
அதுல வந்து சில எம்எஸ்எம்இஸ் வந்து இன்ஃபேக்ட் நாங்க வந்து கன்சிடர் கேஸ் ஸ்டடிஸ். அது சில எம்என்சியான இந்தியன் எம்எஸ்எம்இஸ் இருக்கு. பட் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஈகோ சிஸ்டம் இப்பதான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபெயில் சேஃப் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் அ ரைட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ஃபார் எனி அப்கமிங் ஆண்டர்பிரினர். Failure is inevitable, but failure nala வந்து you should not get distressed. And even if there is a failure, now government of India வந்து சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சுட்டு வந்து அகைன் வந்து அதை எப்படி வந்து ஸ்கேல் அப் பண்ணி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுங்கிறது தான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்போட குவாலிட்டி. அந்த பர்டிகுலர் குவாலிட்டி, அந்த ஒரு டிஎன்ஏ வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து நம்ம டெவலப் பண்ணோம்னா ஐ திங்க் இந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஒரு ரிலீஜனாவோ ஒரு பர்டிகுலர் ஒரு மெயின் ஆக்டிவிட்டியாவோ வந்து கன்சிடர் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அந்த ஒரு ஈகோ சிஸ்டமே கிரியேட் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப், எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிசினஸ் ஸ்மால் லெவல் ஆர் மீடியம் லெவல் பிசினஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரியோட ப்ரொஃபைல், அந்த சொசைட்டி, அந்த கல்ச்சரவே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் அதை வந்து அந்த எம்எஸ்எம்இங்கிறது வந்து டோட்டலி கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. அதை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு கலெக்டிவா பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் சொசைட்டி வில் பிகம் அன் இன்டெகிரேட்டட் இன்க்ளூசிவ் சொசைட்டி. பிகாஸ் அவங்க வந்து தே ஒர்க் ஒன்லி ஆன் பிசினஸ் பிரின்சிபல்ஸ். ஸோ அது வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபெயில் சேஃப் இஸ் நாட் ரைட் திங். ஃபெயிலியர் இஸ் இன்எவிட்டபிள், பட் வி ஷுட் ஓவர் கம். கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பிகாஸ் எம்எஸ்எம்இ செக்டரை வந்து இக்னோர் பண்ணியோ அதை வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணியோ நோ கண்ட்ரி கேன் ப்ராஸ்பர். ஸோ அதனால வந்து எம்எஸ்எம்இ செக்டர் வந்து இந்த டேஸ் டு கம் மற்ற செக்டரோட அதிகமாக வந்து சப்போர்ட்டும் ஹேண்ட் ஹோல்டிங்கும் கிடைக்குமோ, அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் யார் பண்ணாலும் சரி, எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் சரி, எம்எஸ்எம்இ செக்டர்ங்கிறது வந்து இட் இஸ் காட் அ லாங் லைஃப். அதனால வந்து அந்த செக்டரை வந்து க்ரோ பண்ணி சப்போர்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி மென்டர் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த ஜிடிபிலையும் அஸ் வெல் அஸ் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி தான் வந்து ப்ராஸ்பரஸா இருக்கும். இதுல வந்து இந்தியா இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன். இந்தியா பாப்புலேஷன் வந்து டெஃபினட்டா வந்து இப்ப இருக்கிற எம்எஸ்எம்இஸும் இந்த ஆண்டர்பிரினர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வி ஷுட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதனாலதான் வந்து அந்த ஈகோசிஸ்டம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா வந்து வி ஹேவ் கிரேட் ஃபியூச்சர். கடைசி 3 கேள்விகள். நம்பர் 1, மைக்ரோ ஸ்மாலுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன வித்தியாசம்? மைக்ரோ ஸ்மால் மீடியம்ங்கிறது வந்து இந்தியாவில் வந்து இப்போ முன்னாடி வந்து இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல வந்து டிஃபைன் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இஸ் அ சப்செட் ஆஃப் மைக்ரோ, ஸ்டார்ட் அப் இஸ் அ சப்செட் ஆஃப் ஸ்மால், ஸ்டார்ட் அப் இஸ் அ சப்செட் ஆஃப் மீடியம். ஸ்டார்ட் அப்ங்கிறது எப்படின்னா பர்சன் ஹூ ஸ்டார்டிங் த பிசினஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த மைக்ரோ லெவல்ல வந்து பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் அ சப்செட் ஆஃப் micro. And if he is starting in the level of a small limit, then he becomes a subset of the six. So MSME it's basically an umbrella. So on the umbrella kila வந்து startups, existing companies எல்லாமே வந்து it becomes a subset actually. So startup it is basically more of a it has become ஒரு it is startup culture வந்து எப்படின்னா இந்த entrepreneurship வந்து நம்ம வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி ரிலீஜன் மாதிரி டெவலப் பண்ணதான் வந்து மோர் அண்ட் மோர் பீப்புள் உள்ள கொண்டு முடிகிறது தான். ஸ்டார்ட் அப்ங்கிறது வந்து ஒரு வேர்டா காயின் பண்ணி அதை வந்து எல்லாம் இந்த ஸ்டார்ட் அப்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் அப்க்கு வந்து அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து சில கன்சைன்ஸ் இருக்கு, என்ட்ரி பேரியர்ஸ்க்கு கன்சைன்ஸ் இருக்கும், தெர் வில் பி சம் ஈகோசிஸ்டம் கன்சைன்ஸ். அதுலயும் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அவங்க வந்து ஒரு ஆஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினரோ ஆர் ஆஸ் நியூ பர்சனோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட்ல வந்து அந்த இருக்கிற சில சப்போர்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து 1 year or 2 years அந்த த்ரெஷ்ஹோல்ட் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து they'll be at par with any existing MSMEs. So அதனால வந்து இந்த நட்சல் ஸ்டார்ட் இஸ் a subset of MSME sector. இரண்டாவது கேள்வி, கல்லூரி முடித்தவுடன் தொழில் தொடங்குவது சரியா இல்ல ஒரு 2-3 வருஷம் போய் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குவது சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் says as well as என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஆர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு 2 to 5 years ஒர்க் பண்ணி அதுல வந்து அந்த பிஸ்னஸ் நெட்டிகிரிட்டிஸ் பிளஸ் வந்து அந்த ஒரு நெட்வொர்க்கிங் பிளஸ் அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த 1 to 5 yearsல லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கவங்க வந்து சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஐ வுட் சே தட் இஃப் யூ see in terms of scale 70% of the people on this become successful when they have work experience. And
இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் ஐடி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த சோகால்ட் நியூ ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ராப்பர் ecosystem சப்போர்ட் வித் பேரண்டல் சப்போர்ட் அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு 30% சக்ஸஸ் ரேட் வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டர் நாட் ஒர்க் பிஃபோர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஸ்ட்ராங்லி அட்வொகேட் ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் ஒரு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெயினாக வந்து நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பிசினஸ்ல எஸ்பெஷலி எம்எஸ்எம்இல வந்து வெளியில போய் நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஸ்க்கோ ஒரு ப்ராடக்ட்காகவோ மார்க்கெட்டிங்காகவோ ஒரு டெக்னாலஜிக்காக போனோம்னா நம்ம வந்து ஒரு பிராண்ட் நம்மளுடைய ஒரு ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட பேக்ரவுண்டோட போனோம்னா யூ கெட் அ பெட்டர் ரெஸ்பெக்ட் rather than going as a straight from college. முத்தாய்ப்பான மூன்றாவது கடைசி கேள்வி. சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, ஆனா ரூபா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து ஒன் ஆஃப் த கீ சேலஞ்சஸ் வந்து கிரெடிட் தான். அது வந்து இன்னைக்கும் அதான் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. it will remain as a permanent feature even after 10 years, 15 years, even after our generation also. But at the same time வந்து banks, NBFCs plus alternate finance systems, alternate finance investment systems எல்லாமே வந்து they have a different kind of a support systems. I would say like entrepreneur, especially when a first generation entrepreneur should never put his money directly in the business. முடிஞ்ச வரைக்கும் crowdfunding or if he has got an extremely good product like partners இது பண்ணிக்கலாம். பேங்க்ஸ்ல இருந்து அண்ட் எஸ்பெஷலி லைக் என்பிஎஃப்சிஸ்ல இருந்து ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்சதுன்னா அதுதான் வந்து பெஸ்ட். பிளஸ் வந்து வெரி ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும்னா லைக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் கம்பெனிஸ், இஃப் யூ ஹேவ் குட் ப்ராடக்ட், குட் டெக்னாலஜி, குட் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி கம்பெனிஸை கான்டாக்ட் பண்ணி இப்போ நாங்களே வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 50,000 crores இஸ் கோயிங் டு பி இன்வெஸ்டட் த நெக்ஸ்ட் 6 years or so. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்ல வந்து ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நிறைய வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. பெஸ்ட் மை பர்சனல் அட்வைஸ் வந்து யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் த கிரெடிட் அவைலபிள் இன் த சிஸ்டம் ரதர் தேன் burning your own money. You can augment it like once பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ஃபண்ட்ஸ், லிமிடெட் ஃபண்ட்ஸ் ஆர் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ரௌட் ஃபண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் நெவர் புட் யுவர் என்டையர் மணி in a startup.